கலைராஜ் நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாம் விளையாண்டு முடிச்சிட்டாங்க, கடைசியில என்ன கூக்குறீங்க? மெயின் பிளேயர் தானே சார் கடைசியா வரணும். மெயின் பிளேயர் மெயின் பிளேயர் நீங்க தானே. உதாரணத்தை சொல்றேன். நீங்க தானே எல்லாத்துக்கும் பதில் சொல்ற இடத்துல இருக்கீங்க. பாஜக சார்பா வந்து பேசுறவங்க, இந்த வலதுசாரின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து முதல்ல தம்பி ரஜித் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த அளவுக்கு உயர்வுக்கு வந்தது காரணமே பெரியார் அங்கே சீர்திருத்தவாதி இல்லை என்று சொன்னால் இவர்களெல்லாம் வந்திருக்க முடியாது. அவரை போய் அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் என்று சொன்னால் அது மிகவும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. எனவே அது மாதிரி வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்தக்கூடாது. ஒன்று ஆமாம், இங்கிலாண்டில் வந்து விர்ஜின் சர்ச்சில் வந்து அதிபராக இருக்கிறப்ப அவர்கிட்ட எதிர்கட்சிக்காரங்கள்லாம் சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ உடனே வின்சென்ட் சர்ச்சில் கூப்பிட்டு உதவியாளர் கூப்பிட்டு கேட்குறாரு ஈவினிங்கில், எப்போ அதுக்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்களா, எல்லாம் என்னப்பா பதில் சொல்கிறது, நம்ம இதுக்கெல்லாம் என்ன இதெல்லாம் பதிலெலாம் எப்படி சொல்ல முடியும், எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு இருக்காரு. இதெல்லாம் பதிலை கண்டுபிடிக்கணும்னா 25 நாளுக்கும் குறைச்சலாம் ஆகும் அப்படின்ட்டு இருக்காரு. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் வின்சென்ட் சர்ச்சில் பார்லிமெண்ட்டில் அவங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் புள்ளி உரமாக அடிச்சிருக்காரு. அடித்தோடனே எல்லாம் மிரண்டு போய் அப்படியே பார்த்துருக்காங்க. உடனே இவன் வந்து பிஏ கேட்டிருக்கான், என்ன எப்படி சார் ஐயா சொன்னீங்க அப்படின்னு. யார் சொன்னா, நமக்கே 25 நாள் ஆளுங்கட்சியாக இருக்குது, நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 25 நாளுங்கிற, நான் சொன்னதெல்லாம் அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு எதிர்கட்சி எவ்வளோ நாள் ஆகும், அதனால் என்னால் முடிஞ்சதெல்லாம் அடிச்சு விட்டேன், எல்லாம் போய் தான் அப்படின்னாராம். அது மாதிரி முடிஞ்சதெல்லாம் அடிச்சு விட்றாங்க ரெண்டு பாஜக. எதுவும் இவர் நீங்கள் வந்து தலைமைச்செயலர் கையெழுத்து கொடுத்தாரு, நாடாளுமன்றத்தில் அப்படி பேசிட்டாங்கன்னு இல்லை அப்படிதான் அவங்க சொல்கிறாரு. தலைமைச் பிரதான் ஒப்புக்கொண்டார்கள், கையெழுத்து கடிதம் கொடுத்தார்கள், அதில் படித்து உள்ள கீழே உள்ளதை படித்து அதை படிக்கும்போது அதை சொல்ல மாட்டேங்கிறாரு. முன்னாடி ஏற்றுக்கிட்டீங்களே, எங்கே நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் சொல்லுங்க பொங்க எல்லாம் அவர் சொல்ல மாட்டார். அதே மாதிரி தம்பி பேசுகிறாரு. ஆக பொய்யா பேசுறது. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் மோடியே பாருங்கள், டெல்லியில் வந்து நான் பிஏ படித்தேன் அப்படின்னாரு, குஜராத்தில் நான் எம்ஏ படித்தேங்கிறாரு. ஆக எல்லா பிரைம் மினிஸ்டர் இருந்தவங்கலாம் பட்டம் படித்ததுக்கு ஆதாரத்தை கொடுத்தாங்க. இவர் இந்த வரலாம் ஆதாரத்தை கொடுக்கல. இதை நான் வந்து குறைய சொல்லலை. ஆக பொய் சொல்கிறதுங்கிறது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரலும் அப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு பெரியார் பேசினார்னு சொன்னார். நான் ஏற்றுக்கிறேன், சொன்னது உண்மை, இல்லை என்று சொல்லவில்லை. அவங்கள்ட்ட சொல்கிறேன், ஒரு குழந்தை பிறக்குது, எந்த குழந்தை நமக்கு பிறக்காலும், வெள்ளைக்காரனுக்கு பிறந்தாலும் அல்லது தெலுங்குக்காரனுக்கு பிறந்தாலும் நீக்ரோவுக்கு பிறந்தாலும், அந்த குழந்தை வெளியில் பிறக்கும்போது என்ன பண்ணிட்டு கத்தும்? எந்த குழந்தையாக இருந்தாலும் மம்மின்லாம் கத்தாது, அம்மானு தான் கத்தும். கத்துமா? எந்த குழந்தையா இருக்கட்டும், குழந்தை கத்துறப்ப எப்படி கத்தும்? அம்மானு தானே கத்தும். சொல்லுங்க நீங்கள். ஆக தமிழ் வார்த்தை அம்மாங்கிறது தான் அது இயற்கைங்க. எல்லா மொழிக்கும் உள்ள எல்லா நாட்டு மக்களும் குழந்தை போக்காலும் அப்படி தான் பண்ணுது. அதான் ஒரு கவிஞன் சொன்னான், தாய் மடியில் பால் குடித்த குழந்தை மம்மி என்று அழைக்கிறது, தாய் ஊற்றிய கஞ்சியை குடித்த கலனியை குடித்த பசுவும் ஆடும் அம்மா என்று அழைக்கிறதுன்னு சொன்னான். ஆக அவங்க அப்படி விலங்குகள் கூட அம்மானு தான் அழைக்குது. ஆக எதுக்கு இதை சொல்கிறோன்னா, மூத்த மொழி தமிழ் மொழி. ஏற்றுக்கிறீங்கள? எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. மோடி ஏற்றுக்கிறாரு. இப்போ தான் பிஜேபியில் ஒரு எம்பி தான் சொல்லியிருக்காரு, சமஸ்கிருத மொழி தான் மூத்த மொழின்னு. அவருக்கு ஒன்றும் தெரியாமல் சொல்லிவிட்டாரு. மூத்த மொழி தமிழ் மொழி, அது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டப்பட்ட ஒரு விஷயம். செம்மொழியில் இன்றைக்கி மூத்த மொழி செம்மொழி தமிழ் மொழி. ஆக பழங்காலத்தில் இருக்க மனிதன் அவன் காட்டு மிராண்டியாக வாழ்ந்த காலத்தில் கூட ஒரு மொழி ஏதாச்சும் பேசியிருப்பாங்கல்ல, அப்படி பேசிய மொழி தாண்டா எங்க தமிழ். அதாண்டா மூத்த மொழி. ஆனா குமாரோ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க, தமிழ் மொழியே காட்டு மிராண்டி மொழின்னு சொல்றீங்க. தமிழர்களுடைய அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவங்க மூன்றாவதா ஒரு மொழியை கத்துக்க கூடாதுன்றீங்கன்றப்போ தமிழர்கள் ஏழை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அது அப்போ தமிழை கத்துக்க கூடாது அல்லது தமிழர்கள் காட்டுமிராண்டிகளா இருக்கணும்னு நினைக்கிறீங்களான்ற ஒரு கேள்வி. இல்ல, நான் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னதுக்கு தான் விளக்கத்தை கொடுக்குறேன். ஆதி காலத்தில் உள்ள மனிதன் பேசியது தமிழ் மொழி தான்ங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன். அதனால தான் பெரியார் சொன்னாரு, மூத்த மொழியை பேசியவன் தமிழன். காட்டுமிராண்டியாக இருக்கும் போதே ஒரு மொழி பேசினான், அது தமிழ் மொழி தான் அப்படி சொல்றதுக்காக சொன்னார். இது நான் மட்டும் சொல்லவில்லை, கலைஞரே சொல்லியிருக்கார். இது கலைஞரே சொல்லியிருக்கார், நான் சொல்லவில்லை, முத்தமிழரே சொல்லியிருக்கார். இது ஒரே ஒரு குறுக்கீடு சகோதரர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, ரொம்ப ப்ராக்டிக்கலாக கேட்குறேன். நம்ம தமிழ்நாடுடைய ஃபவுண்ட்ரி என்ன, களியக்காவலை டு கும்மிடிப்பூண்டி இல்லையா? இந்த நம்ம படிக்கிற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் இல்லை, அதான் ஏழை மாணவர்கள்லாம் கூட ஒரு மொழி தெரிஞ்சால் வடநாட்டிலையோ டெல்லியிலையோ பூனாவிலையோ அல்லது மற்ற மாநிலங்களில் போய் வேலை செய்யலாம். எல்லா மாநிலத்திலையும் பரவலாக 30-40 ஹிந்தி என்ன வேலை செய்யலாம்? எந்த வேலையாவது செய்ய மாட்டாங்கன்னு சொல்றீங்க. என்ன வேலை செய்ய? எல்லா மாநிலத்திலும் ஹிந்தி பேசுறாங்க. ஆகையினால ஒரு கம்யூனிகேஷனுக்கு வசதியா இருக்குமே அப்படின்னு ஒரு ஏழை தகப்பன் தன்னுடைய குழந்தைய இந்த ஸ்கூல்ல ஹிந்தி கத்துக்கிட்டுனாக்கா நமக்கு இந்த தமிழ்நாட்டு வேலை இல்லைனாலும் அண்டே மாதிரி அமெரிக்கா போயிடுவான் சார். ஏன் நினைக்க கூடாது? அமெரிக்கா போயிடும். அப்புறம் அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கு போயிட்டான். லண்டனுக்கு குமார் இருங்க, கடைசியா பேசுறேன்.
பேசுங்க. அதாவது கரிகால் பெருவளத்தான் இமயமுறை சென்று புலிகொடி நட்டான், அவன் தமிழன். ராஜராஜ சோழன் கங்கையை கடந்தும் புலிகொடி நட்டான், தமிழன். கனக விஷயன் தலையிலே கல்லை தூக்கி வைத்து கண்ணைக்கு சிலை எடுத்தான், சேரன் செங்குட்டுவன் நெடுஞ்செழியன், அவன் தமிழன். இவங்கெல்லாம் ஹிந்தி படிச்சுட்டு தான் போர் எடுத்து போனாங்க. நான் கேட்கிறேன், அப்துல் கலாம் பொக்ரான் அணுகுண்டு வெடித்தார், உலக நாடுகளே ஒத்து பார்த்தது இந்தியாவை. அப்ப படிச்ச அப்துல் கலாம் எங்க படிச்சார்? ராமேஸ்வரத்துல அரசு பள்ளிக்கூடத்துல தொடக்கப்பள்ளி ஆசிரியர், தொடக்கப்பள்ளியில தான் படிச்சாரு. அவர் ஹிந்தி படிக்கல. சர் சி வி ராமன் இங்கிலீஷ் படிச்சாரு. ஃபர்ஸ்ட் நோபல் பரிசு, அது அடுத்ததுங்க, ஃபர்ஸ்ட் நோபல் பரிசு வாங்கின சர் சி வி ராமன் திருச்சிக்காரரு, அவர் என்ன இந்தியா படிச்சாரு? ஆக தமிழ் படிச்சாருங்க, தமிழ் படிச்சாரு. நான் என்ன சொல்றேன், தமிழ் படிச்ச நான் என்ன சொல்றேன், இந்த எந்த மாநிலத்திலும் மும்மொழி வட இந்திய மாநிலங்களில் கிடையாது. நீங்க தமிழ்நாட்டில் எங்களுடைய கொள்கையே அண்ணா இருந்த போதே இருமொழி கொள்கை தான். அந்த இருமொழி கொள்கையை தான் திராவிட இயக்கத்துடைய மொழி. திராவிட இயக்கம் என்று சொன்னாலே அது தந்தை பெரியார் இல்லை என்றால் திராவிட இயக்கம் இல்லை, அண்ணா இல்லை, கலைஞர் இல்லை. அப்படி இருக்கிற போது எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய தலகத்தராக இருக்கிற தலைவராக இருக்கிற தந்தை பெரியாரை பற்றி ஒருவர் பார்லிமெண்டிலே பேசுகிறார் என்று சொன்னால் அவருக்கு என்ன துணிச்சல் இருக்கும்? அந்த துணிச்சலோடு அவர் பேசுவதாக இருந்தால் அவரும் தர்மேந்திர பிரதானும் தமிழ்நாட்டுக்குள் வர சொல்லுங்கள், கால் வைக்க சொல்லுங்கள். நேருஜி இப்படி தான் பேசுறாரு, நான்சென்ஸ் என்று சொல்லி தமிழர்களை சொன்னார். கள்ளக்குடி போராட்டத்தை அந்த விஷயம் நடந்தது, மும்முனை போராட்டம். அப்ப மும்முனை போராட்டம். அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? நேரு திரும்பி போறப்ப சிரமப்பட்டு கதறி கெஞ்சி கூத்தாடி போனாரு, கருப்பு கொடி காட்டின பாட்டு பயந்தார். ஏன் மோடி வந்தாரு, ராணுவ நிகழ்ச்சி வந்தவுடனே ராணுவ நிகழ்ச்சி 10 நிமிஷம் அவரால் உட்கார முடியல. கருப்பு கொடி காட்டினதுல கருப்பு பலூன்லாம் பறந்துச்சு, இவர் பலூனுக்கு மேல இவர் பறந்து வேகமா போனாரு. அவங்களெல்லாம் விரட்டின தமிழ்நாடு இவர் வந்து விட்டுருவாங்களா? வரணும்னு சொல்லி வர வேண்டியது. நான் கேட்கிறேன், அரசு பள்ளிக்கூடம் இன்னைக்கு ஒரு 59,000 ஸ்கூல் இருக்குங்க, அதுல 1,99,00,000 பேர் மாணவர்கள் படிக்கிறாங்க, இருமொழி கொள்கை தான் படிக்கிறாங்க. நானும் இருமொழி கொள்கை படிச்சவன் தான், நீங்களும் இருமொழி கொள்கை தான், இங்க எல்லாருமே நம்மளாம் படிச்சு வரல இன்னைக்கு. ஆக இவர்களெல்லாம் இருமொழி கொள்கை படித்திருக்கிற போது நீங்கள் இந்திய நீங்கள் மும்பை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல விபி கலைராஜன் எனக்கு புரியுது, ஏன் மூன்றாவதா ஒரு மொழியை படிக்கலாம்? நாங்க விரும்பினா படிக்கிறோங்க. அதான் நான் சொல்றேன், நான் சொல்றது இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. 2 மொழியை கத்துக்கிட்டா நான் பல சாதனைகள் படைச்சிருக்காங்க, பல உலக அளவுல போயிருக்காங்க. எனக்கு மூன்றாவதா ஒரு மொழியை கத்துக்கிறதுல என்ன தடை வருது? அது ஏன் விருப்பங்க? ஏன் விருப்பங்க? நீங்க எப்படி எங்களை கம்பல் பண்றீங்க 3வது மொழியை படிக்கணும்னு? அவங்க படிக்கணும்னு கத்துக்கீங்கன்னு தான் சொல்றாங்க. ஏன் கத்துக்கிறீங்க? அது நாங்க விருப்பப்பட்டா கத்துக்கிறோம். நாங்க விருப்பப்பட்டா எந்த மொழியும் திரும்ப நான் காமராஜர் கேட்ட அதே கேள்விதான். மெட்ரிகுலேஷன்ல இருக்கவங்க கத்துக்கலாம், அவங்க விருப்பப்படுறாங்க. அப்படி இல்ல, சிபிஎஸ்இ ல அரசு பள்ளியில இருக்கவங்க நாங்க கூட என்ன சொல்றோம், நீங்க அரசு பள்ளியில படிக்கிற கொஞ்சம் இருக்க, அரசு பள்ளியில படிக்கிறவர்கள் கூட நாங்கள் விருப்பப்பட்டு தனியாக ஹிந்தி கத்துக்கணும்னு சொன்னா கத்துக்கிட்டு போட்டோம், நாங்க வேணாம்னு சொல்லலையே. ஆக நாங்க எங்களுடைய கொள்கை இருமொழி தான். அப்ப எங்க வீடு நீங்க கொண்டாந்து உங்க மும்மொழியை திணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கோல்வல்கர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உங்களுக்கு சொல்றேன், கோல்வல்கர் தான் பாஜகவுடைய பெரிய முக்கிய தலைவர். அவரு சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும், அதற்கு முன்னோடியாக நாம் இந்தியை திணிச்சால்தான் பின்னால் சமஸ்கிருதம் வரும் அவர் சொன்னது. 1952 ஆனா ஒரே நிமிஷம், பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சருடைய பையன் என்ன லாங்குவேஜ் படிக்கிறாரு, அல்லது வந்து கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பலருடைய பசங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்றப்போ, அமைச்சர்கள் திமுகவினுடைய முக்கியமான நபர்களுடைய பசங்கள்லாம் மும்மொழி கொள்கையை படிக்கலாம், அரசு பள்ளியில இருக்கக்கூடியவங்க 3வது மொழியை கத்துக்க கூடாது. திமுக இருக்கிற எல்லா மும்மொழி கொள்கையை படிக்கிறாங்கன்னு இவர் சும்மா போன போக்கில் அள்ளி விட கூடாது. ஏன் புள்ள கேட்கல, அண்ணாமலை பேச சொல்றாரு, அவர் வெளிப்படையா பேரே சொல்றாரு. அன்பில் மகேஷ் பையாமொழியினுடைய பையன் பிரெஞ்சு அவர் 3வது மொழியா படிக்கிறாருன்றப்போ அரசு பள்ளியில இருக்கக்கூடியவங்க படிக்க மாட்டேன்றாங்க. கொடுக்க போறீங்க பிரெஞ்சு படிக்கட்டும், ஜெர்மனி படிக்கட்டும், அவன் விருப்பங்க அது. அது அவங்க என் டயத்துல என்ன பேச கூடாது. பழனிவேல் தியாகராஜனுடைய பையன் என்ன மொழியோ ஹிந்தியை கூட படிக்கட்டுங்க, அது அவர் விருப்பங்க, நாங்க வேணாம்னு சொல்லுங்க. ஏன் பிள்ளை, நான் கூட திமுக முக்கியமான ஆள் தான், ஏன் பிள்ளை ஹிந்தி படிக்கலையே? அதை சொல்ல மாட்டீங்களே. பெரும்பாலானவர்கள் படிக்கிறார்கள், அண்ணாமலை சொல்லிட்டா பெரும்பாலானவர்கள் படிக்கிறாங்களா? திமுக எத்தனை தொண்டர்கள் இருக்காங்க? நீங்க 10 லட்சம் பேர் கையெழுத்து வாங்குறேன்னு சொல்றீங்க. நீங்க 1 கோடி கையெழுத்து நாங்க வாங்கி அனுப்பிச்சோம் நீட் தேர்வு வேணாம்னு சொல்லி, அதை அமல்படுத்துறீங்களா? அதை என்ன பண்ணீங்க நீங்க? இன்னைக்கு நீங்க கையெழுத்து வாங்கி அனுப்ப போறீங்களா? என்ன பண்ண போறீங்க அதை? ஆக இதெல்லாம் ஊரை ஏமாத்துகிற வேலை என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். சமஸ்கிருதத்தை படிக்க வேண்டும். 1952 ஜனசங்கத்தில் மாநாடு நடக்குது. முகர்ஜி என்கிறவர் அப்ப தலைவர், அவர் ஏத்து பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, நம்முடைய நோக்கம் எல்லாம்
இந்தியாவில் சமஸ்கிருத மொழியைத்தான் ஆட்சி மொழியாக கொண்டு வர வேண்டும். மற்ற மொழிகளில் இருக்க எழுத்துக்கள் கூட சமஸ்கிருத எழுத்துக்கள் தான் அதில் இருக்க வேண்டும். அப்படித்தான் நம்முடைய நோக்கம் இருக்க வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். ஆக இவர்கள் பிஜேபியுடைய நோக்கமே, பிஜேபி இது ஜனசங்கத்திலிருந்து வந்த கட்சி தான். ஆக பிஜேபியுடைய நோக்கமே இந்தியை திணிக்க வேண்டும் என்பதுதான். அது இந்தி என்பதல்ல, சமஸ்கிருதத்தை திணிக்க வேண்டும். நான் கேட்கிறேன், கோயிலில் நீச பாஷை தேவ பாஷைன்னு நீங்க சொல்றீங்கல்ல, பெரிய கோயிலில் தாங்க தேவ பாஷை இவங்க சொல்ற பாஷை. நீங்க கிராமங்களில் இருக்கிற கோயில்லாம் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாரும் பூசாரி தான். நீங்க உங்க கோயிலையும் பூசாரி இருப்பான், எங்க கோயிலும் பூசாரி தான். அவன் என்ன சமஸ்கிருதத்தில் பேசுறான்? அவன் பேசுறதுனா நம்ம தமிழ்ல தான் பேசுறான். அந்த தமிழ் மொழி அங்கே வந்து கிராமத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து பேசுற மொழி தமிழ் மொழி தேவ பாஷை. ஆக கிராம நகரங்களில் இருக்கிற பெரிய கோயிலில் பேசினா அது நீச பாஷை. தப்பா? ஆக பெரும்பான்மையான தமிழர்கள் விரும்புகிற மொழி தமிழ் மொழி. கடவுளும் விரும்புவது தமிழ் தான். முருகன் தமிழ் கடவுள்ல, முருகன் அப்பா யாரு? தமிழன் தானே. சிவபெருமான் அவரும் தமிழன் தானே. இவங்கெல்லாம் தமிழை தான் நேசிக்கிறாங்க. எத்தனை நான் சொல்றேன். ஆக அது தேவ பாஷை என்பது குற்றம் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன். அதை பேசலாம். ஆக எங்கள் தமிழ் மொழியை வஞ்சித்து விட்டு தமிழ்நாட்டுக்குள் நீங்கள் அரசியல் செய்யலாம் என்று சொன்னார். ஜெகதீப் தன்வர் சொன்னார், துணை குடியரசுத் தலைவர் தன்வர் என்ன சொன்னாரு? நாங்க வந்து ஒரு மொழியை அழித்தால் அந்த நாட்டை பிடித்து விடலாம் அப்படின்னு சொன்னார். ஆக எங்க மொழியை அழித்து இந்தியை திணித்தால் பிஜேபியை இங்கே வளர்த்து விடலாம் என்கிற நோக்கம் தான் அவர்களுக்கு இருக்கிறது. அவரும் பிஜேபி காரர் தான். நான் இன்னொன்னே ஒன்னே ஒரு கடைசியா சொல்றேன். நீங்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு இருக்காங்கல்ல, அதே மாதிரி ராம்நாத் கோவிந்த் ஜனாதிபதியா இருந்தவர், இவங்க ரெண்டு பேரையுமே பூரி ஜெகநாதர் கோயிலுக்குள்ள இந்த பிஜேபியினுடைய அமைச்சர் ஒருத்தர் உள்ள போனாருங்க. அந்த ரெண்டு பேரையும் உள்ள நுழைய விட்டாங்களா? வெளியே நின்று வச்சாங்க. குடியரசுத் தலைவருக்கு அந்த நிலைமை உங்க ஆட்சியில. கோயிலுக்குள்ளே போக முடியல. காரணம் அவங்க பட்டியலிடம். அப்படி நீங்க கொச்சைப்படுத்துகிறீர்கள். அப்படி இருக்கிற போது உங்களுக்கு இந்திய ஒருமைப்பாட்டை பற்றி பேசுவதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? பேசலாம்.